வணக்கம் மக்களே, you are watching in and out cinema with me Divya. ரீசெண்டாக டெஃப் ஃப்ராக் மியூசிக் லேபிளோட ஈவெண்ட் வந்து நடந்துருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் ஆக்டர் ஜெயம் ரவி, விஷ்ணு விஷால், ஜீவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், விஜய் ஆண்டனி அப்படின்னு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த டெஃப் ஃப்ராக் மியூசிக் லேபிளை பற்றி என்ன மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அண்ட் இந்த ஈவெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் போட்டுவிட்டு அனுப்புவாங்க, எனக்குலாம் வராது. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இது கேட்டு வந்தேன். யூஸ்வலாக வேணான்னு சொல்லுவேன். இது பிகாஸ் there's a lot of musicians இருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது. ஐ நோ த ட்ரில். இது எப்படி எங்கே கொண்டு போகணும், விஷன் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் வைக்கலாம். இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ். அண்ட் எல்லாருக்கும் ரெவென்யூ க்ரியேட் பண்ணாமல் nobody will be happy. I know that ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு. கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ஜீவா சார்கிட்ட ஒரு நல்லத்தனம் இருக்குது, அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐம் ஆல்சோ கிரியேட்டிங் அ வெரி பிக் இண்டி ரெக்கார்ட் லேபிள். வெரி சூன் we are launching very big across the world. I've actually built a big massive studio, one of the biggest studios in Chennai, only for indie music. அவங்க எல்லாருக்கும் I'm going to give it for free and we're going to identify talent. டெஃபினட்டாக உங்களோட கம்பெனியோட I'll be happy to collaborate. அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு மெட்ரோவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஏழையாக இருந்து பணக்காரன் மாதிரி நடிக்க வேண்டியிருக்கும். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னால் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. லாட் ஆஃப் நான் டே டு டே நான் வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி. அஃப்கோர்ஸ் if you go to the other side like editors, directors, script writersனால் ஒரு பயங்கரமான ஹசல் இது. அந்த ஹசல் வந்து I've been slogging for like almost 20 years now. அதை வந்து அந்த ஹசலில் என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேனோ, எப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் கிடச்சிருக்கும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நிறைய இப்போ இங்கே சிவா வந்திருக்காரு. அவர் he was with மிர்ச்சி முன்னாடி. now he is a great actor. அவரோட ஃபிலிமுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண வேண்டியது. தமிழ் படம் சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா. ஸோ அப்போ அவர் வந்து he was so emotional, happy. என்னை கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு அதுலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. when somebody actually identifies you and tries to create a platform. இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி நம்ம, பட் there is just இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்திங்கன்னா there's more than 400,000 songs coming in Spotify per week. ஸோ அந்த ஒரு 1 million சாங்ஸில் வந்து ஒரு 50 பாட்டு, அந்த 50 பாட்டுக்குள்ளேருந்து ஒரு 1 or 2 நியூ ஆர்டிஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட். இன்றைக்கி that's how it's working today. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்குது மியூசிக்கலி. அண்ட் அஃப்கோர்ஸ் த மியூசிக் மேன்ஷிப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பயங்கரமாக ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணி ட்ரை டு கிரியேட் லேபிள். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் பேரலி. ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக we will approach you or you can approach us. there will be a lot of back and forth. and ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து at the end of the day அவங்களோட மியூசிக் வந்து it should be reaching the masses and also அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ க்ரியேட் ஆகும். இதை சுற்றி I think we have to plan our next 5 or 10 years. and I think my biggest song is my first indie song. ஸோ அது என்ஜாமி வந்து it connected to people. அதை நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே யோசிக்கல. I think like ஒரு 10-15 ரூபா தான் செலவே பண்ணுவோம் அந்த பாட்டு பண்ணுறதுக்கு. and then we shot a video and whatever happened. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து I think we need to have like 10-15 பிக் ஆர்டிஸ்ட். அப்படி வந்ததுன்னா நம்ம ஒரு பஞ்சாபி பாப் சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீனாக க்ரியேட் ஆச்சுன்னா தென் ஸ்கை இஸ் த லிமிட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் பிக். அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசை. அதனால தான் ஓடி வந்தேன். நான் மைக்கை பிடுங்கி இந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்டு பேசுனதே இல்லை. கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணலாம். ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ டூ. அந்த நெவர் கெட் டெஸ்பரேட். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்கேயாவது பண்ணது என்றைக்கா ஒரு நாள் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபெல் தட். பயங்கரமாக ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஆடியன்ஸ். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கனெக்ஷன். அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாமல் ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் அந்த வியூஸ்லாம் போட்டு காசு கொடுத்து முதல் நாள் 1 million வாங்கி அது இதுன்னு பண்ணி எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீலில் வாங்கி போட்டு அதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாமே நடக்கும். ஸோ மியூசிக்கை நல்லா பயங்கரமாக க்ரியேட் பண்ணுங்கள். பீப்புள் லைக் ஜீவா. வி நீட் குட் பீப்புள் வித் இன்க்ரெடிபிள் ஸ்கில்ஸ் லைக் கார்ப்பரேட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கை இஸ் த லிமிட். நம்ம செம்ம டேலண்ட். நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லட்சம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃப்ரம் மை சர்வே. பயங்கரமாக நம்ம we can create a big
genre for ourselves. And all the best, Jiva sir and the entire team. Thank you. Thank you. Yes, sir, and we would also எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து வி ஆல் ஆர் வெயிட்டிங். என்னோட நாட்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுல இன்றைக்கி ஜீவா வந்து அந்த மாதிரி இப்போது கலாக்கி பேசினார், பயங்கரமாக பேசினார். அவரோட ஜேர்னி பற்றி சொன்னார். எல்லார் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, the struggling days oda kada. So hats off to Jiva to have come up with this initiative. இந்த மாதிரி struggling ஆன ஆர்டிஸ்ட், நல்ல டேலண்ட், ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். அண்ட் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன் உட்காந்து. பிகாஸ் எவ்ரிபடி டுடே இஸ் லுக்கிங் டு ப்ரூவ் தெம் செல்ஸ், கம் அப் இன் லைஃப், ஏதாவது சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வெறி இருக்குது. பட் எப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை. நான் வந்த டைம்லேருந்து கிட்டத்தட்ட எனக்கு முந்தினது தான் 15 இயர்ஸ் சினிமாவில் எனக்கு வந்து ஒரு ஜேர்னி முடிஞ்சிருக்கு. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சினிமா மாறிக்கிட்டே இருக்குது. வாய்ப்பு தேடுற விதம் மாறிச்சு, அப்ரோச் பண்ணுற விதம் மாறிச்சு. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமாக இருக்குது. பட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு கரெக்டான ரூட் வந்து கொடுத்துருக்காரு ஜீவான்னு சொல்லுவேன் நான். அண்ட் மியூசிக் இஸ் அ லவ்லி இண்டஸ்ட்ரி. மியூசிக் எல்லாம் நம்ம வாழ்க்கையே கிடையாது. அண்ட் சூர்யா வந்து பேசினார், ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ், நாட் ஜஸ்ட் மியூசிக், தேர் ஆல்சோ கம்மிங் அப் வித் ஸ்கிரிப்ட் பேங்க். அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சினிமாவில் வந்து இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நல்ல கதைகள் தான். 15 வருஷம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நல்ல கதைகள். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். கங்க்ராட்ஸ் சூர்யா. அண்ட் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுங்க. அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் கொடுங்க. ஜீவா பற்றி நிறைய சொல்லலாம். எனக்கு ஒரு 13 வருஷம் பழக்கம். சிசிஎல்னால ஒன்றா பழக ஆரம்பித்தோம். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ். பயங்கர ஜாலியான ஒரு ஹியூமன் பீயிங், ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் as well. நிறைய மொமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கோம் சிசிஎல் ஆடும்போது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேலண்ட் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அவங்க ரத்தத்திலே இருக்குது. அவங்க ஃபாதர் வந்து ஆர்பி சௌத்ரி சார் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இன்னைக்கு சினிமாவில் நிறைய நல்ல இடங்கள்ல இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன் த பிளட், தட்ஸ் வை திஸ் இனிஷியேட்டிவ். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் டு ஹவ் supported so many people in their dreams and in their life. I'm very very happy here. I just wanted to be here for the initiative and the cause because I always believe that நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ பேருக்கு கை கொடுக்க முடியுமோ நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த விதத்தில் தேங்க்யூ ஜீவா. ஐ வில் ஆல்சோ டூ மை பெஸ்ட். ஐ ஹாவ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ நானும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நல்ல டேலண்டோட சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய புது டிரெக்டர்ஸ், புது ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த விதத்தில் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு கொலாபரேட் வித் யுவர் டெஃப் ஃப்ராக்ஸ். தேங்க்யூ acquire more talent for my movies as well. Thank you so much. Thank you all for coming here and supporting this initiative. Thank you Vishnu. Thank you so much for supporting our initiative. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆளுங்களாம் கூப்பிட்டுருக்கோம். யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் எது வச்சுருக்காங்க. So yes, Vishnu does his own films and he does his own production and he sits with the creatives. So இந்த மாதிரி ஒரு கூடாரம் வந்து will be a very like ஒரு 4-5 step. Can we miss like skip the introduction அப்படிங்கிற மாதிரி. So I think it will be a straight turnkey thing. So for sure இப்போ சந்தோஷ் சார் கிட்ட இருந்து வாங்கியாச்சு, இப்போ விஷ்ணு கிட்ட இருந்து வாங்கியாச்சு. So thanks Vishnu, thank you so much for supporting and I guess we'll have a photo op. Yeah, please. Yes. Yeah, thanks. நான் வேற தனியாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணுமா? சவுண்டு கேட்டிங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஸோ ப்ரௌட். இல்லை நம்பூர் பொண்ணுங்கப்பா, நம்பூர் பொண்ணுங்க அவங்களே ரேப் பண்ணுறாங்க, அவங்களே கொரியோகிராஃப் பண்ணுறாங்க. ஃபேண்டாஸ்டிக். ஐம் ஸோ த்ரில் டு நோ திஸ். எங்கெங்க பிடிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பிடிச்சன்றாங்க. Instagram is opening a big world for everyone. So proud.
ஒய்ஃப் வந்து நிறைய மியூசிக் வந்து தேடி இந்தி மியூசிக்காக தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க தமிழ்ல அவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா. She will introduce me to lot of new music. True, like I have to introduce you guys to my wife. நினைக்கிறேன் அவங்க ஒரு பெரிய கேங் இருக்காங்க. I'm so proud. And Jiva, fantastic. ஏய் தேங்க்ஸ் மேன். எல்லாம் இவங்களோட டேலண்ட் தான், நான் ஒன்றும் பண்ணல. இவங்க சும்மா வந்தாங்க அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஒன் ஸ்டார்டட் rapping, ஒன் இஸ் டான்சிங். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் த எல்லா டேலண்ட்டும் இருக்கு. லைக் நாங்களாம் வந்து நம்மளாம் கொஞ்சம் லிப் சிங்கிங் தானே. ஸோ பட் கொஞ்சம் வியப்பா இருந்தது when I saw ஆக்டும் பண்றாங்க, they rap, they sing, and also they have so much of music knowledge. And I'm sure first of all அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துருக்கணும். because they are the one எங்களை நம்பி they have sent them, and நிச்சயமா to nurture them, and also in the camera lights அது இது and the sense for sure. last 15-20 years we've been doing the same stuff. So அந்த what all techniques நம்ம வந்து விட்டோமோ அதை வந்து we are just teaching the hacks. Bro, over to you bro. Yeah. இல்லை எவ்ரி டைம் பீப்புள் காஸ்ட் மீ இல்லை வந்து சார் நான் நடிக்கணும், நான் எங்கே போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி நான் தனியாக மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன், நான் யாரை அப்ரோச் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம், இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சு விடுவோம். பட் நவ் ஐ ஹேவ் அன் அட்ரஸ், க்ளீனாக பாயிண்ட் பண்ணி அங்கே அனுப்பிச்சு விடலாம். தேங்க்யூ. பிகாஸ் தெர் இஸ் சோ மச் டேலண்ட். எல்லாரும் வீட்டில் பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 15 வயசு பையனால எல்லாமே பண்ண முடியும் சிஸ்டமில் உட்காந்துட்டு. லைக் அனிருத் யூ சீன் as a child he started playing. ஸோ அப்படி நிறைய டேலண்ட் இருக்கு. அண்ட் ஐ நோ so many people already who've been asking me நான் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் சார், நான் எப்படி போறதுன்னு. So I think the best what you've done is fantastic. I think that's the idea. uncle கிட்ட இருந்து சௌத்ரி சார் கிட்ட இருந்து I think it's come to you also நினைக்கிறேன். அவர் எப்பயும் ப்ரௌடா சொல்லுங்களா, பார்த்து செலவு பண்ணுங்கடா அப்படின்றாரு. கரெக்ட், காசு எடுக்கணும்ல. ஸோ so good. ரைட்டான டேலண்ட் மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ண. ஸோ நிச்சயமா அது வந்து அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஹஸ் பின் அப் டு. அண்ட் சேம் டெக்னிக் வித் a different name. நைஸ். இல்ல நேம் சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் இந்த டெஃப் ஃப்ராக்ஸ் பயங்கர ஸ்டைலா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நீ செவிட்டு தவளைன்னு சொன்னல, அங்க வந்து பச்சைக்கன்னு ஒட்டிக்கிச்சு. அப்பதான் அது நம்ம ஊர் பிராண்டா இருக்கு. So that way also I think you've got a nice name to sell it across. Thank you. And all the best you guys. சீக்கிரமா உங்களுடைய ஒரு பெரிய கான்சர்ட்ல டிக்கெட்டுக்காக நாங்கெல்லாம் சண்டை போடுற அளவுக்கு நீங்க வரணும்னு நான். That's the idea bro. That's the idea. All the best. So this is the first slate. First slate na. So அவங்க they're also getting used to the camera, they're also getting used to the mic and everything. குரூம் பண்ற ஒரு ஆள் வேணும் எப்பவுமே. all of us நம்மளே ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி நிக்கணும்னு தெரியாது, எப்படி சிரிக்கணும்னு தெரியாது, how you face the camera தெரியாது. பட் இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் அந்த கேமராவோட தான் பிறக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளவு நாள் ஆகாது, அவங்க சீக்கிரமா அதை கத்துக்குவாங்க. and I'm sure you'll be polished so much more better, and you're already talented with the good guidance. நம்ம ஊர்ல இருந்து ஒரு கே இண்டஸ்ட்ரி வர்ற மாதிரி இவங்க அதான் கே நம்ம ஊர்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா வரணும். கே பாப் மாதிரி டாப் பாப், தமிழ் பாப். சோ டாப் பாப் இல்ல சந்தோஷ் சொன்னார் இல்லையா, that you know you need talent here. வேற ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரியாவே இங்க இருக்க முடியுங்கிறது. I think it's the best time to start that. Yes, because we have our own culture. There's so much we can talk about. Like Enjami வந்து spoke about our culture. நம்மளோட தாத்தா பாட்டி பத்தி பேசுன மாதிரி நம்ம கிட்ட we have a lot of stories to say. We have our own style. True. So adellame we have to bring it out to the world. That's the idea. Everybody has a story and everybody has a style. So அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா. And ஜீவா பத்தி நான் சொல்லணும். நான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசா வரும்போது நம்ம புதுசா ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணோம்னா நம்ம பசங்க எல்லாரும் பார்ப்போம்ல கிளாஸ்ல, ஒரு ஃபேஸா பார்த்துக்கிட்டே வருவோம். அதுல சில மூஞ்சிங்க மட்டும் கண்டிப்பா இவன் நம்ம ஃப்ரெண்டா இருப்பான்னு நமக்கு தோணும். ஜீவா அந்த மாதிரி ஆளு. மச்சான் எப்படி கிளாஸ் கட் அடிக்கணும், எப்படி வாத்தியார்ட்ட மாட்டிக்காம இருக்கணும், ஸ்பெஷல் நோட்ஸ் எங்க கிடைக்கும், இதெல்லாம் ஜீவாட்ட கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஐ திங்க் ஃப்ரம் தி பிகினிங். Thank you. And such a great good actor. நான் ராமுக்கு உங்களுக்கு அவார்ட் நாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். பியூட்டிஃபுல் மொமெண்ட் அது. ஆக்சுவலி நான் வந்து ஏதோ ஒரு பொரின்னு சொல்லி ஒரு பயங்கரமான காவியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அமீர் சார் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சைப்ரஸ்ல அவார்டு இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துருங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சார் ஷூட்டிங் இருக்கு சார் அப்படின்னு. சரி ஓகே நான் கார்த்தியை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஆன் மை பிஹாஃப் ஆக்சுவலி கார்த்தி தான் வாங்கினார் இந்த ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு ஒன்று வாங்கினா. ஸோ தேங்க்ஸ் கார்த்தி, தேங்க்ஸ் ஃபார் இப்போ இந்த மேடையை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். இல்லை ஐ வாண்ட் டு சே தட் யூ நோ a good talent is recognized all over the world. ஸோ நல்ல டேலண்டாக இருக்கும்போது எங்க இருந்தாலும் people pick it up. and சந்தோஷா சொன்ன மாதிரி இன்கேஸ் டிலே ஆகுதுன்னா வருத்தப்பட்டுறாதீங்க. வாட் எவர் ஹார்ட் ஒர்க் யூ டூயிங் அது சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. It will pay back, it will connect, it will come back to you. So all the best. ஜீவா சார் எங்கே இருக்கீங்க? So, you might know, என்னோட show is coming on the Feb 10th. I want to invite all of your artists
I'm going to give you tickets for the show. எவ்வளோ பேர் சொல்லுங்கள், எவ்வளோ 100 பேர் இருந்தாலும் ஓகே. I want to invite all the indie artists to the show. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதுதான் சார் அந்த, அதாவது the success of the show is this one. ஸோ இந்த மனப்பான்மை தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு சார் வீடியோ. இட்ஸ் ரியலி குட். சூப்பராக. தேங்க்யூ கைஸ். என்னப்பா சவுண்டே காணோம்? பத்தலப்பா. நம்ம கில்லாக்கே கொடுங்கப்பா. பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு, பயங்கரமா உங்களுக்காகலாம் பாட்டு பாடியிருக்காரு. என்ன தெரியல? You want to say some few words? என் பேர் கிலா கீட்டியெல்லாம் இல்லை, அது ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஐயா வாட்ஸ்அப் சென்னை, என்ன கதை? அவ்வளோதானா சத்தம்? சென்னை நான் வாட்ஸ்அப் சென்னை, என்ன கதை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு. நான் ஒரு காமன் பையா தான், பெங்களூர் சிட்டி ரெப்ரசன்ட், தமிழை ரெப்ரசன்ட். என்ன கதைனா 3 வருஷம் முன்னாடி இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்டில் நான் ஒரு சுல்தான் பாளையம்லேருந்து ஒரு ஏரியா, இந்த ஏரியா வந்துட்டு ஒரு ஹேட்டை கீழே போட்டு பாடுவோம். எவனா ஒரு 10 ரூபா போட்டால் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு. என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறான், அவனுக்கு தெரியும் என்ன மாட்டுறேன்னு. இன்றைக்கி பறக்கிறோம் ஃப்ளைட்டில் நிற்கிறோம் இங்கே தேட்டரில். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கதைனா இங்கே மேட்ரு என்னன்னா, ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், பேஷன், ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், பிலீவ் இன் காட். அதுதான் கதை. திஸ் திங் ஹேப்பன்ஸ் அண்ட் அவ்வளோதான். ஐம் சூப்பர் ஹாப்பி. புரியவை என்ற ஒரு பாட்டு என்ன கதைனா, என் பற்றி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு. ரீசெண்ட்லி I lost my grandmom December 22nd. She's in a better place. அதுக்கு தான் நான் இங்கே in a better placeல இருக்கிறேன். Rest in peace. ஸோ அதுதான் கதை, அதுதான் புரியவை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிலா கீட்டியில் கிலக்கை பேபி. Yes, சரி, definitely this will be the start. இதுக்கப்புறமா உங்களுக்கு பல மேடைகள் காத்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். இவ்வளோ நல்ல பாட்டுகள் நிறையா இருந்தது, ஆனால் ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிட்டது? ஏன்னா நமக்கு ஹிந்தி நல்லா தெரியும். ஆஜ்கா மேராக, கல்கா தேராக, சைட் டிஷ்னா ஓகே, அதோட நிறுத்திக்கலாம். அண்ட் இந்த படம் 100 days நிச்சயமாக வரும். அண்ட் இதை பார்க்கும்போது எல்லாம் இந்த ஸ்டேஜ் வந்தாலும் அது மாதிரி தான் பேச தோணுது பிரதர். ஃபர்ஸ்ட் டைம் வேறு ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுகிறோம். என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆனோமா அப்படின்னு நினச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான். நான் ஏன்னா ஒரு 4 days முன்னாடி என்னை பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு. பிரதர் இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை, ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு. வந்துடும் பிரதர், நோ ப்ராப்ளம் அப்படின்னேன். ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 days முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, பிரதர் வந்துடுங்க பிரதர். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் வந்துடுறேன் பிரதர். நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, அப்போ தான் யோசிச்சேன் போய் தான் ஆகணுமா அப்படின்ட்டு. இன்னும் நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் பிரதர், உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும்னு கூட சொல்லுங்கள், நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல இவ்வளோ நல்ல டேலண்ட்டு எவ்வளோ பேர் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஜீவா பிரதர் சொன்னார் வந்து நான் பைத்தியக்காரத்தனமாக நிறைய பேசியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த பைத்தியக்காரத்தனமாக அவர் பேசும்போது கூட இருந்து கேட்டது நான் மட்டும்தான். ஏன்னா என்கிட்ட தான் அவ்வளோ பேசியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட் நிறையா. ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சுருப்பாங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிரதர் யூ டிட் இட். ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வர்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் அதை பார்க்கல, இது ஒரு பிளெஸிங்ஸாக பார்க்குறேன். ஏன்னா வந்து என்றைக்காக இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமாக வெளில வரும். அந்த டேலண்ட் உங்கள் மூலியமா வர்றது ஒரு பெரிய விஷயம் பிரதர். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் அதில் பாட்டு எல்லாருமே சூப்பர். இப்போ வந்து எனக்கு வந்து பாடணும்னு ரொம்ப ஆசை, உண்மையிலேயே சொல்கிறேன். ஆனால் வந்து செட்டே ஆகாது. ஆனால் டேலண்ட் அப்படின்ற போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அது மட்டும் மூடி மறைச்சி வைக்கவே முடியாது. நமக்கு டேலண்ட்னா அது எப்படியா இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும். அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இது மாதிரி பாடி வரல, கவிதை சொல்லி வந்தேன். ஓகே, ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணியிருக்கேன். அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர்னு பார்த்துங்க. வெங்கட் பிரபு, மரத்தில் இருக்குது காய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் சொல். இந்த கவிதையை கார்த்தி என்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னா பிரதர், அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி
நிச்சயமா இது வந்து வெறும் இது மட்டும் இல்லாம நீங்க வேர்ல்ட் லெவல்ல போகணும் அப்படின்றது தான் ஐடியா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து ஜெயம் ரவி சார் இங்கே மீட் பண்ணது, கார்த்திக் பிரதர் மீட் பண்ணது, விஷ்ணு கலை எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சீக்கிரமா நம்மலாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு எதிராக ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்றேன். இதுக்கு மேல என்ன ஆஃபர் கொடுக்கறது? ஸோ நானே கொரியோகிராஃப் பண்றேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு போட்டது அவரு இல்ல மேடம் நல்லா பண்ணி இல்ல அந்த லாஸ்ட்ல ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. பாட்டு போட்டது யாருப்பா? ரொம்ப நல்லா, வெரி குட். உண்மையிலேயே இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. இங்க இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள். ஹீரோ வந்தவன் கட்டி பேசுறேன். சொல்றேன் வெரி குட் ப்ரோ. வேற ஸோ என்னன்னா, ஜீவா இவரை பத்தி சொல்லி ஆகணும். நிறைய விஷன் இருக்கு அவர்கிட்ட. ஒவ்வொரு தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இன்னும் நிறைய இருக்கு. நிச்சயமா ப்ரோ எல்லாமே உங்களோட சப்போர்ட். வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆவன் சொன்னாரு. இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆவன் சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது கரெக்டா தான் இருக்கும். ப்ரோ அதை மட்டும் கரெக்டா சொல்லுங்க, ஃபேன்ஸ் கோச்சுப்பாங்க. சொல்லுங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார். இதுக்கே தனியா ஒரு கிளாஸ் வைக்கணும் போல இருக்கு. ப்ரோ நல்ல நாள் அதுமா, இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். ஓகே, உண்மையிலேயே எல்லா டேலண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகெயின் குட் லக். அண்ட் ஒரே விஷயம் மட்டும், இப்போ சோஷியல் மீடியாவை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க. அது சொன்ன அதை பற்றி நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னா, நான் எதுலையுமே இல்லை அதனால ஜாலியாக இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா குருமாலே இல்லை, அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இது மாதிரி நல்லவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்து உங்களை திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏய் எனக்கு தெரியாதா நல்லா வேணது. இதை நான் டீசெண்டாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவ்வளோ கடுப்பாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி வருத்தமே படாதீங்க. பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. சோஷியல் மீடியாவே சொல்லாமல் 100% சொல்லலாம். தேவையில்லாத மேட்டர்லாம் டைம் வேஸ்ட்டு. அதை விட்டுருங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் டேலண்ட். டெஃபினட்டாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச்.